ஸோ இந்த கல்லீரலுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 7 அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, நீங்கள் காலை நேரத்தில் ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் ஈவினிங் டைம் ஆக ஆக வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஆக்டிவாக மாற ஆரம்பிப்பீங்க. நைட்டில் வந்து உங்களுக்கு சரியாக தூக்கம் வந்து இருக்காது. ஸோ நைட்டில் தான் ரொம்ப ஆக்டிவான வேலைகள்லாம் வந்து நீங்கள் செய்வீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கல்லீரலுடைய பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருவாகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய கல்லீரல் வந்து நைட்டில் தான் வந்து அது டீடாக்சிஃபை ஆகும். ஸோ அந்த நைட் நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்னாலே கல்லீரலோட செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டே வரும். ரெண்டாவது, அடிக்கடி நைட்டில் வந்து விழிச்சுக்கிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 2 மணிக்கு மேலே வந்து நான் வந்து முழிச்சுக்கிறேன் டாக்டர், அதுக்கப்புறமா காலை நேரத்தில் தான் வந்து எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு கல்லீரலோட செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா இந்த நைட்டு 10லேருந்து 2 மணிக்குள்ளே தான் நம்மளுடைய கல்லீரல் வந்து புதுப்பிக்கப்படும். அந்த சமயங்களில் நமக்கு சரியான தூக்கம் வந்து இல்லை நம்ம அந்த டைமில் விழிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னாலும், இல்லை நம்ம கல்லீரலுக்கு வேறு சில காரணங்களால் வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னா இந்த நைட் நேரத்தில் வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தூக்கம் வந்து தடைபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடிக்கடி நைட்டில் வந்து நீங்கள் விழிச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். மூணாவதாக, தொடர்ந்து நீங்கள் வந்து டயர்டாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க, ஆனாலும் கூட வந்து டயர்டாக இருக்குது. டாக்டர், நைட்டு நான் வந்து நல்லா தான் தூங்கினேன், ஆனாலும் டே டைமில் ஃபுல்லாகவே டயர்டாக இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து நான் வந்து டயர்டாகவே ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து நிறைய டாக்ஸின்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்குன்னு அர்த்தம். ஸோ கல்லீரல் அதை வந்து வெளியேற்ற முடியாமல் ரொம்ப வந்து கஷ்டப்படுது. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். நாலாவதாக, உங்களுக்கு அடிக்கடி செரிமான கோளாறுகள், வயிறு வந்து உப்புசமாகிறது, ஸோ அதே மாதிரி நிறைய கேஸ் ஃபார்மேஷன் வருது, இந்த மாதிரியான ஒரு அறிகுறி இருக்குது அப்படின்னாலும் உங்களுடைய கல்லீரல் செயல்திறன் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய கல்லீரலிருந்து தான் வந்து பித்தநீர் வந்து சுரக்கும். இந்த பித்தநீர் வந்து கொழுப்பு சம்பந்தமான உணவுப் பொருட்களை செரிக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமானது. ஸோ எப்போல்லாம் நான் எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் சாப்பிட்றேன், இல்லை வந்து கொஞ்சம் கொழுப்பான உணவுகள் சாப்பிட்றேன், அப்போல்லாம் வந்து எனக்கு சரியான முறையில் செரிமானம் நடக்கலை அப்படின்னாலே உங்களுடைய கல்லீரல் வந்து இந்த பைல் செக்ரீஷன் வந்து கரெக்டாக வந்து நடக்கலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ செரிமான கோளாறு, வயிறு உப்புசமாகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது அப்படின்னா உங்கள் கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாயிட்டு இருக்குன்னு